நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணி ஈஸியா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி அபார வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கடைசி நேரத்தில் கடவுள் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி பெற வச்சிருக்காரு. முக்கியமாக ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை கவனிச்சிங்களா நிறைய பேர் அப்படின்னு தெரியல. டிஎல்எஸ் முறையில் டெல்லி அணி அவங்க தான் நேற்றைய ஆட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த வெற்றியை கரெக்டாக தக்க வச்சுக்க முடியாமல் டெல்லி அணி தவற விட்டதால் மழையில் நின்று ராகுல், அக்ஷர் பட்டேல் 2 பேருமே நேற்று கதறி அழுதுருக்காங்க. அதாவது இந்த ஆட்டம் துவங்குறதுக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருந்தது. என்ன அப்படின்னா, நிச்சயமா மேட்ச் நடக்கிறப்ப மழை பெருசா பெய்யும், மேட்ச் கண்டிப்பா மழை தடைப்படாமல் நடந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவல் முன்னாடியே வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தாங்க. ஆனாலுமே மேட்ச் மழை பெய்யல, கடைசி வரைக்கும் மழை பெய்யாமல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆனால் கடைசி 2 ஓவர்கள் மீதம் இருக்கிறப்பவே டெல்லி அணி அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால 59 ரன் வித்தியாசத்தில் இமாலய மிகப்பெரிய வெற்றியை மும்பை இந்தியன்ஸ் அணி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுடைய அந்த வெற்றிக்கான செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு சடன்னு மழை மும்பை வான்சடே மைதானத்தில் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனே நேற்று கொடை பிடிச்சிக்கிட்டு தான் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மைதானத்தில் மழை பெஞ்சு திரும்ப ஆட்டம் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்த அக்ஷர் பட்டேல், ராகுல் அவங்க 2 பேருமே வெற்றியை நம்ம தவற விட்டுட்டுமே அப்படின்னு கதறி அழுதுருக்காங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி 2 ஓவரில் மட்டுமே அவங்க 50 ரன் அடிச்சிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்டிங்கை பார்த்த எல்லாருக்குமே நிச்சயமா இது தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் கடைசியா 59 ரன் வித்தியாசத்தில் தான் இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களே ஜெயிச்சிருந்தாங்க. அந்த வகையில் டிஎல்எஸ் முறைப்படி கடைசி 2 ஓவர் டெல்லி அணி அவங்க பேட்டிங் பண்ணல அப்படிங்கிறதால அந்த 50 ரன் நிச்சயமா டிஎல்எஸ் முறைப்படி எடுத்துக்கிட்டோம்னா மும்பை அணிக்கு கணக்கில் சேர்க்கப்படாத ஒரு ரன்னாக தான் போய் சேரும். அந்த வகையில் 5 நிமிடம் தாமதமா வந்த மழையால தற்போது இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதே மழை ஒரு 5 நிமிஷம் இல்ல அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி மட்டும் இந்த மழை பெய்ஞ்சிருந்ததுன்னா டெல்லி அணி அவங்களும் ஆல் அவுட் ஆயிருக்க மாட்டாங்க. டிஎல்எஸ் முறைப்படி எடுத்து பார்த்தோம்னா கடைசி 2 ஓவரில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க எடுத்த அந்த ரன் செல்லுபடி ஆகாது. டிஎல்எஸ் ரன் கம்பேரிசன் பார்க்குறப்ப அப்போ மும்பை இந்தியன்ஸ் அணியும் டெல்லி அணியும் எடுத்த ரன்னை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப டெல்லி அணி அவங்க கொஞ்சம் ரன் லீடிங்கில் தான் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட 14 ஓவரில் இருந்து கடைசி 2 ஓவருக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் விளையாண்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அந்த ரன் கம்பேரிசன் டிஎல்எஸ் முறைப்படி பார்க்குறப்ப டெல்லி அணியை விட மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோர் கம்பேரிசன் கம்மியாக தான் இருந்திருக்கு. பேஞ்ச மழை மட்டும் ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி பேஞ்சிருந்தா கண்டிப்பாக ஆட்டம் தடைப்பட்டிருக்கும். டிஎல்எஸ் முறைப்படி ஸ்கோர் கம்பேரிசனில் பார்க்குறப்ப நிச்சயமாக டெல்லி அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி மீண்டும் ஆட்டம் தூங்க முடியாமல் போயிருந்தா தோற்று தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் சூரியகுமார் யாதவ் அவர் விருது வாங்க வர்றப்பெல்லாம் மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொடை பிடிச்சிக்கிட்டு தான் அவருடைய விருதையை வாங்கினாரு. ஸோ இதை பார்த்த டெல்லி அணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக அக்ஷர் பட்டேல், ராகுல் 2 பேருமே பேஞ்ச அந்த மழையிலேயே அவங்க 2 பேருமே மழை கொஞ்சம் சீக்கிரம் பேஞ்சிருந்தா இந்த ஆட்டத்தில் இந்த முறையிலையாவது நம்ம ஜெயிச்சிருக்கலாமே, டிஎல்எஸ் முறையிலையாவது நமக்கு வெற்றி கிடைஞ்சிருக்குமே, அதுவும் கிடைக்கலையே. இப்போ பிளே ஆஃபுக்கு உள்ளே போக முடியாமல் வெளியேறதை நினச்சி ராகுல், அக்ஷர் பட்டேல் எல்லாருமே கொட்டும் மழையிலேயே அவங்களும் கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரா அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேர்கள் எல்லாருமே மழை பெய்யல மேட்ச் நடக்கிறப்ப அப்படின்னு எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இந்த வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.